நீங்கள் நடிக்கணும் அப்படின்னு. அவர் எப்படி பார்த்து என்ன இல்லை என் படத்தில் நடிக்கணும் தான் கேட்க வந்தேன். எப்பா நான் எம்ஜிஆர்கிட்ட அடி வாங்கினேன் சரி, சிவாஜிகிட்ட அடி வாங்கினேன் சரி, உங்ககிட்ட எல்லாம் அடி வாங்கணுமாப்பா அப்படின்னாரு. அந்த தூரம் நின்று போச்சு ஃபஸ்ட் டைம். அது இத்தனை வருஷம் ஆகிப்போச்சு. அவர் கரெக்டாக அவர் அப்போ என்ன வயசுன்னு எனக்கு தெரியல, அவர் கரெக்டாக ஞாபகம் வச்சுருக்காரு. என்னென்னா உண்மையிலேயே நம்பியார் அண்ணன் வந்து அவர் நடித்த படத்துக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்க மாட்டார். ஏதோ நடித்தோம் அவ்வளோதான் முடிஞ்சுது அப்படி போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டில் அடுத்த வேலைக்கு போயிடுவார். ஆனால் இது வந்து எனக்கு ஃபோன் பண்ணி அவர் இங்கே வெளிநாடோ இங்கேயோ போக வேண்டியிருக்குது, போனால் வர்றது வந்து ஒரு 1 மந்த் ஆகி போகும் அப்படிங்கிறதுனால நான் எப்பவும் யாருக்கிட்டையும் கேட்டதில்லை. எனக்கு கொஞ்சம் முன்னால் படம் காமிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கா, நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு. அப்போ தான் நான் சொன்னேன் எப்படியாவது நான் ரெடி பண்ணி பிரிண்ட்டு ரெடி பண்ணிடுறேன்னு அப்படின்னு சொல்லி நைட் அண்டே வேலை பார்த்து காலையில் அவர் சொன்ன மாதிரி 7 o'clock இங்கே தான் பிரசாதத்தில் வச்சு அவருக்கு ப்ரிவியூ வந்து போட்டேன். அப்புறம் அவர் படம் பார்த்துட்டு அவர் சொன்ன மாதிரி தான், எனக்கு அளவுக்கு அதிகமாக நீங்கள் எனக்கு மரியாதை கொடுத்த மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னாரு. இல்லைங்க, உங்கள் அளவுக்கு என்ன கொடுக்கணுமோ அதுதான். நீங்கள் என்ன சிவாஜி சார், எம்ஜிஆர் சார் இவங்களுக்கெல்லாம் முன்னால் இருந்து கூட அவர் வந்து ஒரு சாதனை படிக்கும் நடிகராக வந்து இருந்திருக்காரு. ஆனால் அவர் வந்து அந்தளவுக்கு ஃபீல் பண்ணி சொன்னது எனக்கு கௌரவமாக இருந்தது. ஆனால் அதில் நடிக்கிறதுக்காக முதல் போய் அவரை கூப்பிட போகும்போது என்ன நீங்கள் நடிக்கிறீங்கன்னு, இது அவர் வந்து உட்காந்து சும்மா உட்காந்துருக்காரு, வேண்டாம் எம்ஜிஆர் சிவாஜி எல்லாம் முடிஞ்சது அதனால் நம்ம பேசாமல் உட்காந்துருப்போம். நான் போகும்போது பேர குழந்தையோட இது டென்னிஸ் ஏதோ ஆடிட்டுருக்காரு. அப்புறம் நான் போய் உட்காந்துருந்தேன். அப்புறம் வந்தார், வந்து என்ன அப்படின்னாரு. அப்புறம் நான் பாக்யராஜ் நல்லா இன்ட்ரடியூஸ் பண்ணல. இல்லை சொல்லு, உங்கள் படமெல்லாம் எனக்கு தெரியும், சொல்லுங்கள் என்ன விஷயமா வந்தீங்க, நீங்கள் நடிக்கணும் அப்படின்னு. அவர் எப்படி பார்த்து என்ன இல்லை என் படத்தில் நடிக்கணும் தான் கேட்க வந்தேன். எப்பா நான் எம்ஜிஆர்கிட்ட அடி வாங்கினேன் சரி, சிவாஜிகிட்ட அடி வாங்கினேன் சரி, உங்ககிட்ட எல்லாம் அடி வாங்கணுமாப்பா அப்படின்னாரு. இல்லைண்ணே, நீங்கள் வில்லனாக நடித்து அடியெல்லாம் வாங்க வேண்டாம், இதில் நல்லவனாக நடிக்கிறீங்க, என்ன தயவுசெய்து எந்திரிச்சு போயிரு அப்படின்னு. ஏன்னா ஜனங்க ஒத்துக்க மாட்டாங்கப்பா, என்னை போய் நல்லவேன்னு சொன்னால் எப்படிப்பா ஜனங்க ஒத்துக்குவாங்க? ஏன்னா எத்தனை வருஷமாக நான் வில்லனாகவே நடிச்சிட்டு இப்போ போய் என்னை வந்து நல்லவேன்னு நடி அப்படின்னா ஜனங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. இல்லைண்ணே, ஜனங்களை நீங்கள் தமிழ்நாட்டு ஜனங்கள் நீங்கள் ஒரு மாதிரி புரிஞ்சுருக்கீங்க, நான் ஒரு மாதிரி புரிஞ்சிட்ருக்கிறேன். உங்களை இப்படி பார்த்தான்னா இன்னும் ரொம்ப லைக் பண்ணுவாங்கண்ணே, இதுக்கு முன்னால் நினச்சதை விட ரொம்ப லைக் பண்ணுவாங்க. இல்லைப்பா எனக்கு நம்பிக்கை இல்லை, வேண்டாம் அப்படின்னு. இல்லைண்ணா எப்படியாவது நீங்கள் நடிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3-4 தடவை திருப்பி போய் கேட்டு அப்புறம் சரின்னு சொல்லி நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாரு. இப்போவும் அந்த லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து நடிக்க வந்தப்போ லொக்கேஷனில் வில்லேஜில் போய் இறங்கணுன்னே ஒரு சேர் போட்டு அப்படி உட்காந்துப்பார். அந்த மீசையெல்லாம் வச்சு அந்த புருவமெல்லாம் பெருசாக எழுதி கண்ணெல்லாம் ரெட்டிஷ் பண்ணி அந்த குஸ்திவாதியார் கேரக்டருக்கு தகுந்தார். ஆனால் போய் தனியாக ஒரு சேர் போட்டு வந்தோன்னுமே அந்த இண்டு பேப்பர் எடுத்து வச்சு உட்காந்துருவார். அப்புறம் நான் கேட்பேன், என்னென்ன இத்தனை பேர் வந்து பார்த்துட்ருக்காங்க, யார்கிட்டையுமே பேசாமல் அப்படின்னு. பேசாமல் இரு நீ அப்படிம்பாரு. என்னென்ன இப்போ எவ்வளோ தூரம் பண்ணிட்டுருக்கான், இப்படியே இருந்தால் தான் அப்படியே நின்றுருப்பான். அந்த பயம் அப்படியே இருக்கு. இல்லைன்னா உன்னை வந்து கையை பிடிச்சி காரை பிடிச்சி இழுத்துக்கிட்டு அதை பண்ணி இதை பண்ணி பண்ணுற மாதிரி என்னையும் தொல்லைப்படுத்துவானுங்க. அவன் அந்த பயத்தோடவே இருக்கட்டும், அந்த பழைய நம்பியார் மாதிரியே நினச்சிட்டு அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதே மாதிரி உட்காந்துருப்பார். அப்புறம் நம்ம கொஞ்சம் ஏதாவது சாதாரணமாக இப்படி உட்காந்தா முதுகில் அப்படி லேஸ் தட்டி முதுகு நிமிர்ந்து உட்காரு, அதே நான் கூண் உழுந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு உடம்பு வந்து எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிறதுல வந்து அவ்வளோ அக்கறை எடுத்துக்கிட்டார் அவர். காலையில் போய் கூப்பிட்றதுக்கு போகும்போது சில நேரங்களில் என் வண்டியில் தான் பெரும்பாலும் போகலான்னு கூப்பிடுவேன். போகும்போது பார்த்தோம்னா ஜட்டியோடு அப்படி நடந்துக்கிட்டு இருப்பார். எங்கே அந்த இதில் அவர் தங்கியிருக்க இடத்துல என்னென்ன வர்ற வரைக்கும் சும்மா இருக்க வேண்டாம்ப்பா, அதுக்காக உடம்பு கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கலான்னு தான் நடந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடம்பு விஷயத்துலலாம் வந்து அவ்வளோ இதாக பர்ஃபெக்டாக வச்சுக்கிட்டு இருக்காரு. அது அவர் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லுவார். உங்கள் ஆள் இருக்கார் ஒரு தடவை எனக்கு பெரிய இது அப்படின்னாரு. என்னென்ன நாடோடி மன்ன படத்தில் இவர் அந்த ட்ரெஸ்ஸு அவருக்கு ஒரு காஸ்டியூம் கொண்டு கொடுத்துருக்காங்க, அதை போட்டு பார்த்துருக்காரு. அந்த அவர் தைஸ் எல்லாம் ரொம்ப பிரமாதமாக எக்ஸசைஸ் உடம்பு இல்லையா, ஸோ பாடி அந்த தைஸு அதெல்லாம் வந்து அந்த ஃபிட்டிங் பார்த்தா அவருக்கே கண்ணாடியில் பார்த்தா அவருக்கே வருமா, சே நான் இவ்வளோ அழகாக இருக்கிறேன், இவ்வளோ ஃபிட்டிங்காக தைச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லி. அப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போய் இறங்கினார்.
இறங்கி ரொம்ப சந்தோஷமாக நின்றுருந்தார். அவர் எம்ஜிஆர் சார் வந்தோடனே இப்படி பார்த்தாரு. பார்த்துட்டு இல்லை மறுபடியும் ஷூட்டிங் ஒரு 2 நாள் கழிச்சு வச்சுக்குவோம். அப்போ நம்பியார் நம்மளை பார்த்துட்டு தான் இந்த ஆள், ஏன்னா அவரும் அவருடைய காஸ்டியூமில் வந்து இறங்கியிருக்காரு. அந்த ஆளை விட எனக்கு ஃபிட்டிங் இப்படி இருக்குதுன்னு அந்த ஆள் பாரு தாங்கிக்க முடியாமல் ஷூட்டிங்கே கேன்சல் பண்ணிட்டு போயிடுச்சு அந்த ஆள் அப்படின்னு. அப்புறம் 2 நாள் கழித்து மறுபடியும் இன்னைக்கு கிளைமேக்ஸ் ஷூட்டிங் அப்படின்னு, உங்களுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் அப்படின்னு. நான் அப்போவே நினச்சேன், ஏதோ ஒரு கருமத்தை கொடு நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வாங்கி போட்டு பார்த்தா அதை விட இது சூப்பராக இருக்குது. இவருக்கு ஒன்றும் புரியல, என்னப்பா அவர்கிட்ட இல்லைங்க, அவர் சொல்லி அன்றைக்கே உங்கள்கிட்ட ட்ரெஸ்ஸுக்காக தான் அந்த ஷூட்டிங்கே கேன்சல் பண்ணார், இதை கொண்டு போய் கொடுக்க சொல்லி சொன்னார். ஏப்பா இது அவரை விட ரிச்சாக இருக்கேப்பா, ஃபிட்டிங் எல்லாம் ரிச்சே அவரை விட ரொம்ப ரிச்னஸாக இருக்குன்னு. அதுதானே படத்து பிரகாரம் அவர் நாடோடி சாதாரண ஆள், நீங்கள் இளவரசன், அதனால் உங்கள் லுக்கு அப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அன்றைக்கி கேன்சல் பண்ணார். அப்போ தான் உங்கள் ஆளை பற்றி நான் என்னமோ நினச்சேயா, அவர் இவ்வளோ அவர் அந்த ஆள் எப்படி யோசிக்கிறார் நல்லா தெரியாது அப்படி இருக்கும் அப்படின்னு. அதே மாதிரி சிலம்பாட்டம், எனக்கு உங்களுக்கு ஒரு சிலம்பு ஃபைட் இருக்குது அப்படி இப்படின்லாம் சொல்லி முதல்ல ஃபைட்டுன்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது, எப்போ யாரோட சண்டைன்னு இல்லைண்ணே உங்களுக்கு எனக்கு நீ என்ன சொன்ன முதல்ல, உங்கள்கிட்ட நான் அடி வாங்க மாட்டேன், இல்லைண்ணே இது அந்த மூடுக்கு இது நல்லா இருக்கும் அப்படி இப்படின்னு. அப்புறம் சிலம்பா என்ன விளையாடுறியா நீ அப்படின்னாரு. இல்லைண்ணா நீங்கள் பிரமாமா ஃபைட் யோ ஸ்வாடு ஃபைட் நான் பிரமாமா பண்ணுவேன், உங்கள் ஆளுக்கு ஈக்குவலாக நான் ஃபைட் பண்ணுவேன். அடுத்தது ஹேண்ட் ஃபைட்டாக சமாளிப்பேன். அதுலேயும் இந்த சிலம்பெல்லாம் எனக்கு வர இல்லைண்ணே, நான் நிறையா படங்கள் நீ சுற்றி பார்த்துருக்கேண்ணே, அது நான் சுற்றலையே, உங்கள் ஆள் பண்ணுற வேலையா அது, சும்மா எனக்கு க்ளோஸ்அப் வைப்பார், இப்படி 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 அப்படி இப்படின்னு திருப்பி சொல்லுவார். நானும் திருப்புவேன். உங்களுக்கு ஃபைட் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிவிட்டு காலையில் ஒரு ½ டே எடுத்துகிட்டு அனுப்பிச்சிடுவார். அப்புறம் 3 நாள் கழித்து அப்புறம் பார்த்தா ஃபைட் எடிட் பண்ணி காமிச்சா, இன்னும் நான் ஃபைட் பண்ண மாதிரியே இருக்குன்னு, அந்த வெறும் க்ளோஸ்அப் தான் எடுத்துருப்பார். அப்புறம் டியூப்பை வச்சுக்கிட்டு எல்லாம் அவ்வளோ பிரமாமாக பண்ணுவார். அதனால் உங்களால் அவ்வளோ கெட்டிக்காரத்தனமாக பண்ணுவார். நீ என்ன வந்து சிலம்புங்கிற எனக்கு சுத்தவே வராது, நீ அந்தளவுக்கு எடுக்க முடியுமோ உன்னால் அப்படின்னு. நான் மேனேஜ் பண்ணி ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களோட அதிகமாக வராது, வேறு அளவு உங்கள் அசிஸ்டண்ட்டெலாம் இருக்காங்கல்ல, இவனுக்கு நானா அப்படின்னு சொல்லி அசிஸ்டண்ட் அனுப்புகிற மாதிரி அவங்கள வச்சு நான் ஃபைட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி. ஸோ அந்த மாதிரி அவரோடையெல்லாம் இது பண்ணும்போது அவ்வளவு ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்கிட்ட கூட நடிக்கும்போது எவ்வளோ விஷயங்கள் அவங்களுக்குள்ளே இருக்குதுன்னு அது தெரியும்போது நமக்கெல்லாம் அவ்வளோ அது ஒரு படிப்பினை மாதிரி இருக்கும்.